இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் மேரு புருஷ்டாசனா. மேரு புருஷ்டாசனா 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில தகவல்கள் அல்லது கருத்துகள் அல்லது ஏதோ ஒரு மூலிகை அல்லது பழம் பற்றிய பலன்கள் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்க இருக்கிற இன்றைக்கு இந்த மேரு புருஷ்டாசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் தண்டு வடத்தை விரிவடைய செய்கின்றன. முதுகு தசைகளை இயல்பு நிலையில் செயல்பட வைக்கிறது. மேலும் இடுப்பை சுற்றியுள்ள ஊளை சதையை பல திசைகளில் பரப்பி ஒழுங்குபட வைக்கின்றது. இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் அது இல்லாமல் இடுப்பில் உள்ள வலியெல்லாம் நீக்கப்படுகின்றன. இடுப்பில் உள்ள இந்த தசைகள்லாம் அளவுக்கு அதிகமான உள்ள தசைகள்லாம் குறைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளாண்டு தைராய்டு கிளாண்டு மற்றும் இந்த முதுகு தண்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஆசனம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். அந்த ஆசனத்துக்கு முன்னால் சில உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 கால்களை கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு 2 கையிலும் தோளில் வைத்துக்கிட்டு நல்லா குனிஞ்சி நல்லா ஒரு பக்கமாக பக்கவாட்டில் வலது பக்கம் அல்லது எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. கண்களிடம் மூச்சு தியானம். 2 கைகளிலும் சென்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். மேரு புருஷ்டாசனா நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் செய்து வந்தோம்னால் நல்லா அந்த கழுத்து பகுதிகளாம் நல்லா பலம் பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஆசனம் செய்யணும், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஆசனம் செய்ய பழகுவோம். ஆனால் அது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தா வேறு நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். அதான் ஆசனத்தோட சிறப்பு. இப்போ ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டுக்கொண்டு மேரு புருஷ்டாசனா 2வது சுட்டு செய்து. நன்றி ஆர்ஜி அவர்களே. இப்போது தினமும் ஒரு இதையாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வேலை காராமணி பயிர் பார்த்துருக்கீங்களா ஆர்ஜி அவர்களே? சரி, ரைட். இந்த காராமணி பயிர் பற்றி தான் சொல்ல போகிறோம். இதுதான் அந்த காராமணி பயிர். அப்படியே வாங்க, அந்த செடியை காட்டுங்களேன். கொஞ்சம் இந்த பக்கத்துலேயே இருக்கு, வாங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்படியே எழுந்திரிச்சு வாங்க. தோதாக இருக்கு பாருங்க, வாங்க பக்கத்துலேயே வச்சுருக்கோம். வாங்க பொறுமையாக வாங்கலாம், வந்துருங்க. அப்படியே காராமணி பயிர் கொடி வகையா செடி வகையா? இப்போ என்ன விஷயம்னா சார், செடியாகவும் இருக்கும் கொடியாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுதான் அதோட மகிமையே. அது காயை ஒன்று பிச்சுருங்க, அதை பிச்சு திங்கலாம். சும்மா காட்டுங்க செடி. அந்த செடியை கொஞ்சம் இழுத்து காட்டுங்க. அதுக்கப்புறம் காயை பற்றி நீங்கள் பிச்சு சாப்பிட்லாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செடி ஒரு எப்படி இருக்குது காட்டுங்க. அப்புறம் ஒரு இலையை பிச்சு காட்டுங்க. கிட்டே கொண்டு இலையை ஒன்று பிச்சு காட்டுங்க. அவ்வளோதான். ரைட், ஓகே. கொடியை தூக்கி காட்டுறீங்களா? வெரி குட். அவ்வளோதான். இந்த இலையை நல்லா இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. இப்படி காட்டுங்க. கிட்டக்க இப்படி கீழே இருக்குங்க. அப்படி தான். அது பின்பு அந்த பக்கம் பெரட்டி. இதாங்க இந்த இலை, காராமணி பயிர் இலை. காராமணி இலையை காயை இன்னொன்று பிச்சுருங்க. இன்னொரு காய் இருக்குது பாருங்கள், காய். இதுதான் பயிர். பார்த்துங்க. இதோட காராமணி காஞ்ச பயிர் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சரி, அதோட பலன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதை செடியை பற்றி பழம் தான் பார்க்க போகிறோம். இப்போ முழுமையான அந்த பழனை பற்றி கவனிச்சிடுவோம். என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்னு நல்லா கவனிச்சிருவோம். இப்போது காராமணி பயிர் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு உங்களுக்கு அந்த பயிரை பற்றி அந்த எவ்வளோ தூரம் பழந்துருக்கு பாருங்கள். கொடியாக பழக்கம், சில இதில் செடியாகவும் இருக்கும். அதாவது 2 வகையாக இருக்கும். அந்த கொடி இப்போ படர்ந்துருக்கு தான் காட்டுறோம். அந்த கொடி முழுமையான கொடிகள் அது. அதில் காய் இருக்குது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா.
இப்போ இந்த காராமணி பயிரோட பயிராயினா எப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதை ஏன் உடச்சி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு காட்டுறதுக்காக உடச்சி காட்டணும். அது முழுமையாக அந்த பருப்பு எடுத்து உங்களுக்கு அடுத்தது காட்ட போகிறப்போ எப்படின்னு இதை ஏன் அது அப்படிங்கிறது இந்த இப்போ பார்த்திங்கன்னா மழை சீசனில் வரப்போகுது இப்போது அடுத்தது இந்தமாரி பயிர் வகையெல்லாம் முன்காலத்து முன்னோர்கள்லாம் எப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதான் காராமணி பயிர். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பயிர். இந்த பயிர் காராமணி பயிர் என்னெல்லாம் பலன் இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நல்லா இன்னொரு இதில் பார்த்துங்க. அந்த பயிரை காட்டும்போது நல்லா பார்த்துங்க, கவனித்து பாருங்கள். இதுதான் அதோட பயிர். இப்போ அந்த செடியில் காட்டணும் இல்லையா, அந்த பயிர் தான் இதுதான். இந்த காராமணி பயிர் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காராமணி பயிரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாங்க. இந்த காராமணி பயிரை பற்றி சொல்லும்போது எக்கச்சக்கமாக சொல்லலாம். இந்த பயிர் முதல்ல என்னெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சாதாரண கொஞ்சம் வெறும் வயிறு இருக்குது அப்படின்னா போகிறீங்க அப்படின்னா அதை 2 பிச்சு போட்டு சாப்பிடலாம். அப்புறம் இது வந்து கஞ்சி வச்சு சாப்பிடலாம். கஞ்சி எப்படின்னா நேராகவே நல்லா வெந்நீரில் போட்டு அதை அப்படியே கொதிக்க வச்சு நல்லா சர்க்கரையை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து மாவாக்கி சாப்பிடலாம், பொடியை மாவாக்கி சாப்பிடலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா மாவுச்சத்து அதிகம். எப்போதும் மாவுச்சத்து நமக்கு தேவைப்படும் வயிற்றுக்கு. அந்த மாவுச்சத்து அதிகம். உடலில் வந்து சோர்வுத்தன்மையை போக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். உடலில் வந்து சோர்வுத்தன்மை இருக்கும். ரத்தத்தை நல்லா அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் செய்யுது இந்த மாவுச்சத்து. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தை இது புரோட்டீன் கலோரியெல்லாம் அதிகப்படுத்துது. உடலில் வந்து கலோரியை அதிகப்படுத்துது. இவ்வளோ விஷயம் செய்யுது இந்த காராமணி பயிர். இந்த காராமணி பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக கிடைக்கும். நீங்கள் கடையில் போய் நிறைய வாங்கிக்கலாம் எங்கே பார்த்தாலும். ஏன்னா காராமணி பயிர் பார்த்திங்கன்னா வரப்பு ஓரங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வரப்பு ஓரத்தில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்ருவோம். நிறைய முளைச்சி வந்துடும். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம செடியில் இதெல்லாம் தானாக முளைச்சது. என்னங்க தானாக முளைச்சதுங்க? ஆமாம், நாங்கள் போடலை. இதெல்லாம் தானாக இப்போ ஒரு செடி இருக்குது அப்படின்னா சும்மா அதில் 1 2 இருக்குங்கள செடியை தூக்கி போடுறோம் இல்லை, அதுதான் முளைச்சது தான் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அந்த இயற்கையை காட்டுறோம். அதுக்காக தான் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு அந்த எங்கே இடம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அதுக்காக தான் இந்தமாதிரி லொக்கேஷன்லையும் காட்டுறோம். இந்தமாதிரி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அந்த ஒரு பயிரை பற்றி காட்டணும், உங்களுக்கு தெரியணும், அந்த செடியை முழுமையாக சொல்லணும் அப்படிங்கிறதாக கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த காராமணி பயிர்னால் எப்படியா காக்கிது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளார பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கேட்டாலே தெரியாத அளவுக்கு இப்போ ஆகிட்டு. ஏன்னா எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் நம்ம படிச்சுட்டோன்னா பெரிய ஆள் நினைக்கிறாங்க. படித்தவங்க எல்லாமே பெரிய ஆள் இல்லைங்க, விவசாயி தாங்க பெரிய ஆள். உலகத்தை இன்றைக்கி மனுஷன் வாழணும்னு நினச்சா விவசாயம் எல்லாம் வாழவே முடியாதுங்க. விவசாயிலாம் வாழவே முடியாதுங்க. தன்னிறைவான உணவு கொடுக்கணும்னா விவசாயிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த விவசாயிகளை மட்டும்தான் அந்த அத்தனை விஷயம் செய்ய முடியும். ஒரு பயிரை இட்டு நீங்கள் அதை பலன் பார்த்துருங்க, நீங்கள் மிகப்பெரிய மனுஷங்க. ஆனால் அந்த பயிரிட்டு அதை கொடுக்கும்போது, அந்த பயிராக்கி அதை உணவாக கொடுக்கும்போது அந்த விவசாயி அடைகிறான் பாருங்கள் மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைவான். அதாவது இன்றைக்கி உள்ள விவசாயிகள்லாம் சில பேர் வந்து வணிக ரீதியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த விவசாய சூழலை உண்மையிலேயே அந்த காலத்தில் மனித அளவில் பார்த்துருப்பாங்க. பெரிய லெவலில் யோசித்து தான் மட்டும் வாழாமல் மற்றவங்களையும் பிறரையும் வாழ வச்சு அந்த உணவுங்கிற பசிங்கிற உணவை கொடுத்து, அதுக்கான பசினா இப்படி தான் உணவு சாப்பிடணும்னு கொடுத்து அதை நல்ல உணவை கொடுத்து தான் அவன் தாங்க இறைவனுக்கு நிகரானவனா. விவசாயம் மட்டும்தான் ஒரு இறைவனுக்கு நிகரான மனிதனா விவசாயம் மட்டும்தாங்க. விவசாயிகள் மட்டும்தாங்க அத்தனை பேரையும் மகிழ்விக்க முடியும். அவன் வந்து ஒரு விவசாயம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். வெயிலில் கிடப்பான், மழையில் கிடப்பான், தினந்தோறும் அந்த விவசாயத்தை நிலத்தை போய் பார்ப்பான். அது என்ன பயிரிட்டுருக்கான்னு அதை பார்ப்பான். அந்த பயிரோட ஒன்றி உணர்வாடுவான். அது எப்படி இருக்குது, அந்த பயிர் எப்படி இருக்குது, அதை பற்றி பார்த்தவன் தான் விவசாயி. இப்போலாம் எடுத்தான் மருந்து அடித்தான், பயிர் வந்துச்சா சுருண்டிச்சா மருந்து அடித்தான், எல்லாரையும் மருந்து அடித்து மயக்கத்தில் கொண்டு போய் சேர்த்தான். அதாங்க விவசாயம். தண்ணீரை இன்னைக்கு உள்ள விவசாயம். ஆனால் அன்றைக்கு உள்ள விவசாயம் எப்படி இருந்ததுன்னா அந்த பயிரோட ஒன்றி உடவாடுவாங்க. அந்த மனசுக்குள்ளார ஒரு ரிதம் இருக்கும். அந்த அப்படியே எப்படி சொல்லலாம்னா அது அந்த பயிரும் அவனும் ஒரு அண்ணன் தம்பி எப்படி பழகுவான். தான் ஒரு அண்ணனுக்கு இப்போ பழகினா தான் பிள்ளைகளுக்கு ஒரு இதுனா அண்ணனை விடுங்க, தான் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா எப்படி உணர்வோடு இது பண்ணுவோம். அந்தமாரி உணர்வோடு வாழ்ந்தவங்க தான் விவசாயி. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பரவாயில்ல, நமக்கு கடந்து போவான். இருக்காங்க விவசாயி இருக்காங்க, 100 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் தாங்க அப்படி இருக்காங்க. அது மிச்சம் எல்லாருமே வணிக ரோக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் வணிக ரோக்கில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாரையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்மளும் அப்படி தான் இருக்கும் போல் எனக்கும் தோணுது சில நேரத்தில். என்ன பண்ணுறது, இப்போ இந்த வீடியோவே எடுக்கும்போது அது வணிக ரோக்கில் தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சந்தேகம். இல்லை, அப்படி இல்லை. நம்மளோட நோக்கம் உண்மையிலே நல்ல எல்லாரும் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். நீங்கள் இந்த காராமணி பயிரை மறுபடியும் என் கையில் இருக்கிறத காட்டிட்டு அதை தின்னுடுவேன். இது பண்ணும்போது சாப்பிட்ருவேன். அந்த பயிரை பற்றியான விஷயம் அதை அவங்க காய வச்சுருக்கா, அதையும் சாப்பிட்ருவோம். வேஸ்ட் பண்ண மாட்டோம். சரி, ரைட், ஓகே, நல்லது. இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அந்த ஆசனத்தை பேர் வந்து மேரு புருஷ்ட ஆசனா. அந்த ஆசனம் வந்து மிகவும் நல்ல ஆசனம். இதில் இன்னொரு முறை இருக்குது. மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்து காட்டுவார். நாளை மறுநாள் உங்களுக்கு செய்து காட்டுவாங்க ஆசிரியர் அவர்கள். நல்ல ஆசனங்களை கொண்டு போய் சேர்க்கறதில் ஆர்ஜி ஆகட்டும் ஒரு தூய்மையான மனிதரை பார்க்க முடியாது. தூய்மையான மனிதர், தூய்மையான வேலைக்காரர், எதுலேயுமே ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய அவரை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை செய்து காட்டி அதன் பலன்களை மீண்டும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்லுவார். நன்றி. ஆசிரியர் அவர்கள் வர்ணனைகள்
ஒரு காராமணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். விவசாயம் வந்து ஒரு சிறப்பான ஒன்று. அதை வந்து நம்ம எல்லாருமே நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நம்ம அதையும் பார்த்துட்டு விவசாயத்தையும் நம்மளால் தாராளமாக பார்க்க முடியும். எந்த ஒரு நம்ம நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் நம்ம விவசாயத்தையும் தாராளமாக பார்க்க முடியும். அதனால் விவசாயத்தை வந்து கைவிட்றாதீங்க. தொடர்ந்து விவசாயம்லாம் செய்யுங்க. மக்களுக்கு வந்து உணவு வந்து விவசாயால் மட்டும்தான் அளிக்க முடியும். அந்த சாப்பிட்றவங்க வாழ்த்துறாங்களோ இல்லையோ அந்த வயிறு வந்து அவங்கள வாழ்த்திடும். அதனால் விவசாயம்லாம் தொடர்ந்து விடாமல் விவசாயம்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். இயற்கை விவசாயத்துக்கு முடிஞ்ச அளவு மாற முயற்சி பண்ணுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது ரொம்ப கடினமானது தான். ஏன்னா மகசூல் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து அந்த மண்ணோட தரத்தையே மாற்றிட்டோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து மகசூல் அதிகமாக. ஏன்னா அது 2 வருஷம் 3 வருஷம் அது சரி பண்ணுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். முடிஞ்சளவு இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம்னா இன்னும் நம்ம மக்கள் எல்லாருமே அதை உணவாக சாப்பிட்றவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ மேரு புஷ்டாசனா 2வது சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசனம் வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். 1 2 3 4 5 ஒரு அரை மீட்டர் அளவுக்கு காலை அகலமாக வச்சுக்கிட்டு 2 கையிலும் தோல் வைத்துக்கொண்டு முன்னாடி வலது பக்கம் திரும்பணும். இப்போ இடது பக்கம் திரும்ப இருக்கிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. இரண்டு கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். மேரு புஷ்டாசனா ஏற்கனவே நன்மையெல்லாம் பார்த்துக்கிட்டோம். இந்த ஆசனம் செய்வதனால் நம்ம முதுகு பிரச்சனை, முதுகுக்கு சில பேர் நைட்டில் வந்து தூங்கிட்டு காலைல ஏஞ்சாங்கன்னா ஒரு பக்கமாக படுத்துருக்காங்க இல்லையா, காலைல ஏஞ்சாங்கன்னா அந்த முதுகு வலி இருக்கும். இப்படி கழுத்தெல்லாம் திருப்ப முடியாது. அதுமாரி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் அந்த பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறையா பேருக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்க்குற வேலை, ஏன்னா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்களா, அதனால் இடுப்பு வலிலாம் இருக்கும். அந்த இடுப்பு வலி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் அந்த பிரச்சனைலாம் நீக்கப்படுகின்றன. இப்போ இறுதியாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்ருக்கோம். விவசாயம் முதல்ல பண்ணணும்னா முதல்ல தண்ணி முக்கியம். அந்த தண்ணியை பற்றி தான் நம்மளோட கருத்து. ஏன்னா மனம் இப்போ இதை நினைக்கும் போதே உடல்லாம் சிலுக்குது, கண்ணுலாம் தண்ணீர் வரும் போல் இருக்குது. இந்த விஷயம் சொல்லும்போது மனக்குமுறலாக இருக்குது. அதாவது ஒரு பக்கம் கர்நாடகாவில் தண்ணி தர முடியாதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அதே கர்நாடகா, கேரளா இதே விஷயங்கள். இன்றைக்கி அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த மாநிலத்தையே அழிக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுது, நிலச்சரிவை உண்டு பண்ணுது, அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அதே தமிழ்நாட்டில் தண்ணி தான்னு சொன்னாங்க. இப்போ அந்த தண்ணி வந்துடுச்சிங்க, அதை காப்பாற்ற முடியல நம்மளால். ஒரு தண்ணி வருதுன்னா அந்த தண்ணி என்ன செய்யணுங்க, பாதுகாக்க தெரியணும். என்ன ஆர்ஜி அவர்களே? கண்டிப்பாக. இப்போ 2 லட்சம் கண்ணாடி இப்போ போகுதுங்க, அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுது கொள்ளிடத்தில். இப்போ தமிழக அரசாங்கமோ முடிவு பண்ணியிருக்கலாம் 120 அடி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அந்த 120 முன்னாடி வந்துருச்சு இல்லை, எப்படி இருந்தாலும் வரும்னு ஒரு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. மழை பெய்யுது இதெல்லாம் வரும்னு சொல்லியிருப்பாங்களே, அப்போ முன்னாடியே திறந்துருக்கலாம். எல்லா ஆற்றுலையும் திறந்து எல்லா குளத்தையும் நிறைச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைங்களா? அதை பண்ணலை. அவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ தினமும் ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த தண்ணிகளை, அதாவது இப்போ அறிவார்ந்த மனிதர்கள் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்காங்க. அந்த எக்கச்சக்கமான மனிதர்களில் இப்போ நிறைய படிப்பாளிகள் நிறைய இருக்காங்க, படைப்பாளிகள் இருக்காங்க. அவங்களாம் ஒரு நினச்சிங்கன்னா, இப்போது படிக்காத மாமேதை காமராஜர் தான் அத்தனை அணைகளை கட்டினாங்க. ஆனால் இந்த படித்த மாமேதைகள் எவ்வளோ இருக்கும், ஒரு அணை கூட கட்டலை.
ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கான வழிகள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கர்நாடகா கட்டுறாங்கிற அணை கட்டுட்டோம், ஆனால் அதுக்கான உத்தரவு போடு, அதுக்கான இது பைலா உருவாக்கு. அந்த அணை அங்கே கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்ட சொல்லு, ஆனால் தமிழகத்துக்கு அந்த தண்ணியை கொடுக்க சொல்லு. இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு அக்ரிமெண்ட் போடு. எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஆணையை போடு. அதுக்கான வழியை செய்ய. அதான் உண்மை. இந்த மாநிலம் விட்ட நமக்கு இங்கே தமிழகத்துலேருந்து புதுச்சேரி போகுது, அவனுக்கான தண்ணியை கரெக்டாக கொடு. தமிழகமும் கொடுக்கணும். எந்த இடத்துலையும் நம்மளும் ஏமாற்றக்கூடாது. யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் வாழ கற்றுக்க, வாழ வை அப்படிங்கிற உருவாக்கத்தை என்னைக்கிட்டு ரொம்ப ஆதங்கமாக பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இறுதி கருத்தா, ஏன்னா இப்போ மழைத்தூரல் வேறு வந்துருச்சு. இறுதி கருத்தை ஆர்ஜி அவர்கள் சொல்லி முடிச்சிருவோம். சீக்கிரமாக முடிச்சிருவோம். நன்றி. ஆசிரியர் வர்ணனையில் மழைநீரை பற்றி, மழைநீர் மற்றும் ஆற்று நீர் பாசனம் அதை கொடுக்கறதுக்கு தவிர்க்கிறாங்க. அது பெரிய போராட்டமாக இருக்குது. அது இயற்கையை நம்ம கொடுத்த இந்த நீரை நான் தான் வச்சுப்பேன், அவனை கொடுக்க மாட்டேங்கலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே பகிர்ந்து எல்லாருமே எடுத்து விடணும். அதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். மகதேசியின் தின ஒரு சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருத்துக்கள்லாம் தெரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துங்க. அதெல்லாம் செய்து பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.